இந்த எலியாட்டிவ் தியரி மூலிமா மார்க்கெட்டோட பாட்டம் அண்ட் டாப்பை வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, இது வந்து டைமோடு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கிற சிறப்பான அம்சம். அப்போது இந்த டைம் ப்ரிடிக்ஷன் அப்புறம் வந்து இந்த ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் ரெண்டுமே வந்து நம்ம எலியாட்டிவில் பண்ணலாம். அப்போ இந்த எலியாட்டிவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க, நார்மல் ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது லேகிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது தான் லீடிங் இண்டிகேட்டர். ஸோ லேகிங்ன்றது என்னென்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு காட்டும், அதுதான் லேகிங் இண்டிகேட்டர். ஸோ எலியாட்டிவ் அப்புறம் இந்த கேன் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, இது ஒரு ரோட் மேப் மாதிரி. நம்ம வந்து